ஹலோ எவ்ரிவன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய காரியங்களே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு செய்யற புதிய காரியத்தை நீங்க எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? பைபிள்ல லோத்தினுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியா தேவதூதர்கள் வரும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? இந்த இடத்துல பின்னிட்டு திரும்பி பார்க்காத, நீ போய்க்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா லோத்தினுடைய மனைவி அந்த ஒரு வார்த்தையை கீழ்ப்படியாம பின்னாடி என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்த்ததுனால, பின்னாடி பாஸ்ட் லைஃப்ல இருந்த அந்த சுகபோக வாழ்க்கைய அவங்களால விட்டுட்டு வர முடியாம திரும்பி பார்த்தது நிமித்தம் என்ன ஆயிட்டாங்க? அந்த இடத்துலயே உப்பு தூண் ஆயிட்டாங்க. அவங்களால ஆண்டவர் செஞ்ச அந்த புதிய காரியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவே இல்லை. இதே போலதான் பாஸ்ட்ல நீங்க நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கிறீங்க. உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா? உங்களை கேவலமா பேசுனாங்களா? நீங்க தோத்து போயிட்டீங்களா? நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா? அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா புதிய காரியத்துல பிரவேசிக்க முடியாது. ஸோ அதை நீங்க விட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றதை ரிசீவ் பண்ணுங்க. பிளஸிங்ஸ்.